நல்லதொரு இரவு வேளையில் ரொம்ப கலகலப்பாகவும் அதே நேரத்தில் ரொம்ப கண்ணியத்தோடும் பாங்கோடும் தொடங்கியிருக்கக்கூடிய நாகனுடைய புத்தக திருவிழா 3ஆம் ஆண்டு. கல்வி சார்ந்த நிகழ்ச்சிக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பது அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். அந்த வகையில் ஐயா அவர்கள் மாவட்ட ஆட்சியர் பொறுப்பேற்றவுடன் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடைபெறும். அதுவும் 1-2 ரொம்ப நாட்களாக ஒரு வாரத்தை கடந்த ஒரு புத்தக திருவிழா. ஏன்னா காற்றுக்கு வாசிக்க தெரியாது, இருந்தாலும் புத்தகத்தை திருப்புகிறது அப்படின்வாங்க இல்லைங்களா? நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, இவன் கைதட்டினாத்தான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போவேன் அப்படின்றத புரிஞ்சுட்டு நீங்களாக ஒரு பாயிண்ட்டுக்கு. ஏன்னா எழுத்தை வாசிக்கக்கூடாது, சுவாசிக்க வேண்டும் அப்படின்னாங்க பெரியவங்கள்லாம். அது மாதிரி இந்த மேடை முழுக்க அடுத்த தலைமுறை ஆரோக்கியமான தலைமுறையாக கொண்டு வருவதற்காக ரொம்ப பயனுள்ள விழா. இந்த விழாவை பேரன்போடு வடிவமைத்து ஆளுமை செய்கிற மாவட்ட ஆட்சியர் மரியாதைக்குரிய ஆகாஷ் ஐயா அவர்களுக்கு இந்த இடத்துல உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் பெரிய நன்றி அன்பை சொல்லி, சட்டமன்ற உறுப்பினர் மாலிக் ஐயா அவர்களுக்கும் இன்னும் அரசு துறை சேர்ந்த அத்தனை உயர் அதிகாரிகள் பெருமக்களுக்கும் ஊடகத்துறை பொதுமக்கள் தொடர்ச்சியாக ஒரு 8 நாள் 9 நாள் வேலை செஞ்சுட்டு நிறைவு நாளில் நீங்கள் மகிழ்ச்சியாக சிரித்து சந்தோஷமாக போகணுன்றதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு. நீங்களாம் என்ன செய்யணும்னா தொடக்கத்திலே சொல்லிடுறேன், கொஞ்சம் சலசலப்பலாம் குழந்தையெல்லாம் பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு. நீங்கள் யாரும் சிரிக்கலைன்னா கூட நான் வருத்தப்பட மாட்டேன். பக்கத்தில் சிரிக்கிறால முறைச்சி பார்க்காம உட்காருங்க, உங்களை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஊரில் அப்படி முன்னுக்கு அப்படின்றது பெரிய பாடுபடுத்துவோம், அது மட்டும் தெரியும். அதே போல் ஒரு ஆள் மட்டும் எல்லாரும் சிரித்து ஒரு ஆள் மட்டும் சிரிக்காமல் இருக்காரு என்ன அர்த்தம்? பக்கத்தில் அவர் சம்சாரம் இருக்குன்னு அர்த்தம். அவரால் சிரிக்க முடியுமா? வாய மூடு அப்படின்வாங்க. அதெல்லாம் இல்லாமல் எதுக்கு என்னை போய் இந்த நிகழ்வில் ஒரு புத்தக திருவிழாவில் மாவட்ட ஆட்சியர் கூப்பிட்டுருக்காங்கன்னா, அருமை தம்பி என்னுடைய உடன் புராசர் மகேந்திரன் அவர்கள் மதுரை அழைச்சிருந்த பேரில் நேற்று அழைச்சி தான் அன்றைக்கி வந்தேன். இப்படி குறுகிய காலத்தில் இது வரைக்கும் நான் 19 வருஷத்தில் இதான் முதல் முறையாக வந்திருக்கிறேன். அது ஐயா அவருடைய அன்புக்காக. அதுக்கு என்ன காரணம்னா, நல்ல மக்கள் அந்த பகுதியில் நிறையா வரும்போதெல்லாம் இந்த மாதிரி ஆர்ப்பரிப்போடு நல்ல ஆசையோடு வந்து கேட்பாங்க. அதுக்காக கேட்பவர்கள்ட்ட தான் நிறையா பேச முடியும். அதுக்காக சொல்கிறது, இந்த அறிவு சார்ந்த இந்த மேடை புத்தகம் என்ன செய்யும் அப்படின்னா, ரஸ்கின் எழுதிய புத்தகம் தான் மகாத்மா காந்தியவே உருவாக்கியது. இந்த இடத்துல நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? ஆமாம், என்னுடைய பேச்சில் உங்களுக்கு என்ன வசதி அப்படின்னா, எங்கெங்கே கைதட்டும் நானே சொல்லிடுவேன், உங்களுக்கு எங்கெங்கே சிரிக்கன்னு நானே சொல்லிடுவேன். தேவைப்பிள்ளையா நானே கூட சிரிச்சிட்டு போயிடுவேன். உங்களை தொந்தரவு விட மாட்டேன். வந்திருந்த மக்கள் அப்படியே உட்காந்துருக்கணும். அதுதான் ஒவ்வொரு எழுத்தும் கூட ஒரு மனுஷனை மாற்றிருக்கு சார். அன்னை தெரசா அவர்கள் இந்த பூமியில் பிறந்த பொழுது இத்தனை பேருக்கு சேவை செய்வதற்கு என்ன காரணமாக இருந்துச்சு நினைக்கிறீங்க? ஒரு ரயில் பயணத்தில் ஒரு புத்தகம் படிக்கல, அவங்க புத்தகத்தில் ஒரே ஒரு வார்த்தை படிச்சுட்டு தான் அன்னை தெரசா மக்களுக்கு தொண்டு செய்யும் நினச்சாங்க. இந்த பூமியில் பிறந்ததற்கான கூலி பிறருக்கு செய்யும் சேவை, இந்த ஒரு வாசகம்தான் அன்னை தெரசாவே உருவாக்கியது. பாருங்க, புத்தகம் கூட இல்லை, சுகிசிவன் சொல்வார் பாருங்க, குண்டு கூட ஒவ்வொரு முறை தான் வெடிகுண்டு வெடிக்கும், ஆனால் புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் வெடிக்கும் அப்படின்வாங்க. படித்தவங்களுக்கு தெரியும். நான்லாம் வந்து ரொம்ப இன்றைக்கி ஒரு 4 மணி நேரம் கூட பேப்பர் இல்லாமல் பேசுவேன் அப்படின்னா அதுக்கு காரணம், நான் சின்ன வயசில் இருக்கும்போது நிறையா வாசிப்பேன். புத்தகத்தை தவிர்த்து பொதுவாக உள்ள புத்தகங்கள் அதெல்லாம் உங்கள் முன்னுக்கு என்னை வந்து இப்படி நிற்க வச்சது. ரொம்ப அழகாக ரசிக்கிறீங்க. இந்த நிகழ்வு முடிஞ்சு போகும்போது நீங்கள்லாம் பெரிய மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு போவீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா பெரிய கல்வியாளர்கள்லாம் முன்னுக்கு இருக்காங்க, வருவாய்த்துறை சேர்ந்த நண்பர்கள் பெரியவங்களாம் இருக்காங்க. யாராவது மேடையில் வந்து ஒத்த வார்த்தை 2 வார்த்தை பேசுனாங்களா, நீங்கள் பேசுங்க சார் கேட்குறோம் அப்படி சொல்கிறதே ஒரு அறிவார்ந்த நல்ல மனநிலை. அதுக்கு ஒரு பெரிய நன்றி மதிப்பும் பாராட்டும். சில ஊரில் என்னை உட்கார வச்சுட்டு அந்த ஆர்கனைசர் பேசினார் 1.25 மணி நேரம் பேசிட்டு, இதுதான் என்னுடைய 300 அப்படின்றார். தொப்புன்னு விழுந்தாங்க 30 பேர். சண்டால பாவி, 1.5 மணி நேரம் 300 முடிவுரைக்கு பார்க்குறாங்க 10 பேர் முடிஞ்சிட்டேன் ஜோலி. என்னெல்லாம் ஒரு இடத்துக்கு போயிருக்கேன், கும்பகோணம் பக்கத்தில் ஒரு நிகழ்ச்சி பட்டிமன்றத்துக்கு, என்னை உட்கார வச்சுட்டு ஆர்கனைசரே பேசிகிட்டு இருக்கார். பேசிட்டு அப்புறமேல அறிமுகப்படுத்துகிறார். இந்த சிரிப்பு காட்டுறவங்களாம் வந்திருக்காங்க, எங்களை தான் அவ்வளோ மரியாதையாக. அதுலேயும் தம்பி குதிரை முத்து, அண்ணே நான் மதுரை முத்து அப்படின்னு இப்படியெல்லாம் நடந்திருக்கு. இந்த மேடை அழகான மேடை. அதே போல் சிரிப்பது வந்து சில நினைக்கலாம், அது என்னங்க கேளிக்கையா வெட்டியாக உட்காந்து நினைக்கிற ஆளுக்கு ஆயுஸ் கம்மி.
ஒருத்தன் ஐசுவாரில் சீரியஸாக இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அவன் வாழ்நாள் முழுவதும் சீரியஸாக இருந்திருக்கான்னு அர்த்தம். இப்படியே தான் இருப்பான். வாயா அன்னைக்கு முத்து வர்றாரியா நாகைக்கு வந்து அப்படின்பா. யோ சிரிப்பு காட்டுவாரியா காட்டி, நாமளாம் சிரிக்கலாமையா சிரித்து இப்படியே பேசுகிறாள்கிட்ட என்னத்த இருக்க முடியும்? பரபரப்பாக இருப்பேன். அப்படியால கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சுக்கணும் சார். நாம் சந்தோஷமான இடத்துல இருக்கிற நினைக்கிற விட நாம் இருக்கிற இடத்த சந்தோஷமாக வச்சுக்கிற நினைக்கிறதா இருக்கிறதுலே அறிவாளித்தனம். அதைத்தான் இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் இந்த பிரம்மாண்டம் நாகைப்பட்டினம் இன்னைக்கு மட்டும் நகைப்பட்டினமாக நீங்கள் நகைத்து போவதற்காக பரவாயில்ல. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏதாவது ஒன்று சொல்கிறாயா அதுக்கு நம்ம தட்டிரன் போலையா அப்படின்னு. அதனால் அது தாய்க்குளங்கள் சிரிக்கிறீங்க ஆச்சரியம். எங்கள் மதுரையில் சிரித்து பார்க்கவே முடியாது. ஒரு நாளைக்கு 17 சீரியல் பார்த்து தேம்பி அழிகிற கோஷ்டி அதுக்கு தான் பாவம். ஆனால் நீங்கள் வந்து சிரிக்கிறீங்கன்னா சந்தோஷம். ஏன்னா திருட வந்தவன் அவனும் உட்காந்து 2 சீரியல் பார்க்குறான். அந்த அம்மாவுடைய பார்த்துட்டு 5 நேரம் கழிச்சு வந்திருக்கான். வெளியே வந்தவனுக்கு ஏன்னா பல நேரம் அங்கே ஒய்ஃபை இருந்துச்சுரா 2 படம் டவுன்லோட் பண்ணிட்டு வந்து என்னன்னா எப்படி இருந்திருக்கு பாருங்க. அதில் நீங்களாம் சிரிக்கணும். பெண்களுக்கு பொன் நகையை விட புன்னகை தான் அழகு பாருங்களா. அதை தான் உங்களை நாங்கள் சிரிங்க. இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். எதுக்கு சொல்கிறேன்னா இன்னும் அழுத்தி சொல்கிறேன். ஏன் சிரிக்கணும்? இந்த நிறைவு நாளில் என்னை கூப்பிட்டதுக்குன்னு ஒரே வரியில் சொல்லி முடிக்கிறேன். 1 நிமிட சிரிப்பு 1 கிராம் தங்கத்தை விட விலை உயர்ந்தது. பார்த்தீங்களா? ஏன்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு இருந்தவே நாளைக்கு இல்லை, நேற்று இருந்தவே இன்னைக்கு இல்லை சொல்கிறாங்கல்ல. இப்போ அதெல்லாம் கிடையாது. நைட்டில் இருந்தவே காலையில் இல்லை. அந்த அளவுக்கு சுருங்கிருச்சு வாழ்க்கை. அதுக்கு சொல்கிறேன். முன்னாலாம் 2 பேரும் உட்காந்து என்ன சார் பேசுனாங்க? வாங்க மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, மருமை என்ன செய்கிறாரு பேசுனாங்க. இன்னைக்கு 2 பேரும் உட்காந்தா பேசுறது, வாங்க வருவோம். உங்களுக்கு எவ்வளவு? நம்மளுக்கு 400, உங்களுக்கு 600 சுகர். வாங்கோ டீ சாப்பிடும். கடைசியாக டீ போயிடும். நேற்று 5 மணிக்கு ஒரு டீ சாப்பிட்டுருக்கேன், 7 மணிக்கு அடக்கம் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சீனி போடுறேன், வாக்கியரிசி போடுங்க, 2 ஒன்று தான். அப்படியே சீனியை போடுங்க, எனக்கு வாக்கியரிசி போடுங்க. ஒரு டீ சந்தோஷம் சாப்பிட முடியுதா சார்? முடியாது. அன்றைக்கி நான் வாக்கிங் போகிறேன், எழுத்தாப்பில் வந்தவன், என்ன சார் முத்து சார் சுகரா அப்படின்னா, இல்லை சார் இல்லை அதெல்லாம் என்ன வயசு? நான் 42. அப்போ வந்திருக்கோம். இல்லை சார் எனக்கு டாக்டர் டெஸ்ட்டு சொல்லிட்டார். அதெல்லாம் நம்பாதீங்க. ஏன் ரிப்போர்ட்டே இருக்கியா? சில ரிப்போர்ட்லாம் பொய்யா இருக்கும். எனக்கு சுகர் வரன்னு விரும்புகிறேன். ஆமாம். உங்கள் பேர் என்ன குழந்தை? உங்கள் பேர் என்ன? ஏதோ ஒரு பேர் குத்துமைப்பாக சொல்கிறேன். ஒரு பிளாக் பேண்ட்டும் ஒரு சாக்லேட் கலர் டிஷர்ட் போட்ட குழந்தை, ஒரு 5 வயது குழந்தை மேடைக்கு வந்திருக்கிறான். பெற்றோர்கள் எங்கேயாவது இப்போ உங்களை தான் நாங்கள் தேடி கண்டுபிடிக்கணும் போல இருக்குது. குழந்தைய கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ பேரண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். எங்கள் நிலைமையை பார்த்தீங்களா? உங்கள் பேர் என்ன தம்பி? நீங்களே பேசுங்க. அப்பா பேர் என்னது? அப்பா பேர் என்னதுப்பா? இனிமேல் எல்லா குழந்தைகளுக்கு ரேஷன் கார்டை கட்டி கழுத்தில் கட்டி விட்டுருங்க. அப்போ தான் இந்த மாதிரி கூட்டத்துக்கு வரும்போது வாங்க. இங்கே மேடைக்கிட்ட இருக்கான் குழந்தை. அடா இன்னைக்கு தான் சரியாக போய்கிட்டுக்கேன்னு பார்த்தேன். எனக்கு எப்போ போனாலும் கல்யாண மேடையில் இது தான் சார். மஞ்சள் கலர் ஒரு 2 வீலர் வெளியே நிற்கிது, டபுள் டூ அது சொல்லுங்கள், வண்டி எடுத்துகிட்டு போய் சொல்லுங்கள். சொன்னேன், வேற எவனோ எடுத்துகிட்டு போயிட்டேன். அவர் வந்து நீ தானே ஓனர் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லணும். வெளியே வண்டி நிற்கிது, எடுத்துகிட்டு போங்கன்னு எவனோ ஒருத்தர் எடுத்து போயிட்டான். பார்த்துங்க, குழந்தை இங்கே தான் இருக்கான். பிளாக் கலர் பேண்ட்டும் சாக்லேட் கலரா சாக்லேட் டிஷர்ட். உடனே மேடைக்கு வாங்க. பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஏன்னா அப்போ தம்பி மகேந்திரன் சொன்ன மாதிரி ஒரு திருவிழா மாதிரி அவ்வளோ பெரிய கூட்டம். ரொம்ப எல்லா மேடையிலும் இவ்வளோ கூட்டம் வரமாட்டாங்க. அறிவார்ந்த சபை, கலை ஆர்வமிக்க ஊரில் மட்டும்தான் இந்த மாதிரி கூட்டங்களை பார்க்க முடியும் என்பதற்கு நாகப்பட்டினம் ஒரு பெரிய முன் உதாரணம். அதனால தான் 9 மணியை நெருங்குற நேரத்தில் கூட பாருங்கள், அரங்கம் முழு நம்பிய கூட்டம். அதுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். கடுமையான இருமல் இருந்தேன், அதோடையும் பேசுகிறேன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா அப்படி சின்ன விஷயமா இருந்தால் கூட கை தட்டிடணும். ஆமாம், உண்மையிலே நான் முடிக்க போகிறேன்னு தெரிகிற மாதிரியே நினச்சி கை தட்டுறாங்க பாரு. ஒரு ஆள் பேச்சு ஆரம்பிக்கும் போது இருக்கிற அந்த ரெஸ்பான்ஸை விட வணக்கம் சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷம். அப்போ நல்லது. எதுக்காக அந்த குழந்தைகள் அறிவி ஜீவிகள் ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? நம்மளாம் படிக்கும்போது என்ன சார் செய்வோம்? ஒரு கொஸ்டின் தெரிஞ்சால் ஆன்சர் எழுதுவோம், இல்லாட்டி கொடுத்துட்டு வந்துடுவோம் பேப்பரை.
இப்போ ஆன்சர் தெரியாட்டி தான் பக்கம் பக்கமாக எழுதுறான். 8 கொஸ்டின் கொடுத்து 5க்கு எழுதுன்னு சொல்லுவாங்க நம்ம படிக்கும்போது, 2 3 கூட தெரியாது. இப்போ 8மே எழுதுறான். 2ஆம் குலத்துங்க சோழன் யார்? 3ஆம் குலத்துங்க சோழனுக்கு மூத்தவன். வாத்தியார் மண்டே சொரிஞ்சிட்டே மதிய வரைக்கும் உட்காந்துருக்காரு. என்ன சார் ரைட்டு மாதிரியே எழுதியிருக்கு. இந்த இந்த குழந்தைகளுக்கு எப்படி இந்த கற்பனை? நம்மளாம் பாருங்கள், ஒரு கைபேசியை பார்த்ததில்லை குழந்தைகளுக்கு. இன்றைக்கி ஒரு மரத்தை வந்து ஆலமரத்தை செல்லரிச்சிருச்சுன்னு சொல்லுவோம். ஒரு 80 வருஷம் கழிச்சு அந்த மரம் விழுந்துடும். மரத்தை செல்லரிப்பது போல் மனுஷனை இந்த செல்ஃபோன் அரிக்குது. அவ்வளோதான். அதான் நம்மளை கெடுத்து கொண்டு இருக்கிறது. யார் உலகத்திலே 90 வயசு வரைக்கும் வாழணும் என்ன செய்யணும் தெரியுமா? இந்த இடத்துல கண்டுபிடிப்போம். யாருக்கு 90 வயசுன்னு இப்போ கண்டுபிடிச்சிடும். யாரெல்லாம் பேசிக் மாடல் ஃபோன் வச்சுருக்கீங்க, இந்த 600 800 ஒரு பட்டன் ஃபோன், அவங்க மட்டும் கை தூக்குங்க. பார்த்தீங்களா? இந்த 7 பேருக்கு மட்டும் 90 வயசு. ஏன்னா நீங்கள் போன உடனே தூங்கிடுவீங்க. வாட்ஸ்அப் போகாது, யூடியூப் போகாது, உடனே தூக்கம் வரும், நிம்மதியாக தூங்குவீங்க. ஆனால் இந்த ஃபோன் வச்சுருக்கீங்க, நம்மளை பாடாக படுத்திடுவேன் தெரியுங்களா? நான் உங்களை வந்தேன், ஒரு 5 பேர் இந்த ஃபோட்டோ எடுத்தாங்க, சந்தோஷம். உள்ளே டேர்ன் பண்ணி வரும்போது திடீர்னு ஒரு பையன் குறுக்க ஓடியாந்து செல்ஃபி பச்சைக்குன்னு 10 செல்ஃபி எடுத்துகிட்டு ஒத்த வாரத்தை கேட்டான் பாருங்க. எனக்கு படபடன்னு வந்துருச்சு. ஆமாம் நீங்கள் யாருண்ணே அப்படின்னா அதோடு நின்றவன் தான். பார்த்தீங்களா? இந்த செல்ஃபி இல்லா காலத்துக்கு முன்னால் அது இருந்துச்சா சார்? நல்லா தூங்கிட்டு இருக்கேன், 1:30 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது. நான் அறத்தை குத்தியில் எடுத்து ஹலோ அப்படின்னே, எதிர்த்தாப்புல கேட்குதா, ஹலோ கேட்குதா அப்படின்னா, கேட்குது அப்படின்னே. அப்போ வச்சிரு. இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் சார்? இதெல்லாம் இல்லாததுக்கு முன்னாடி இந்த பட்டன் ஃபோன் என்ன மகிழ்ச்சி தெரியுமா? யாரையும் தவறாக புகைப்படம் எடுக்கவில்லை, தவறாக சித்தரிக்கவில்லை, ஆரோக்கியமாக இருந்தோம், மகிழ்ச்சியாக இருந்தோம். சார்ஜ் போட்டிங்கன்னா அந்த ஃபோனில் 10 நாளைக்கு செனப்பண்ணி மாதிரி அது பாட்டு கிடக்கும். ஒரே ஒரு கேம், நான்லாம் மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் 12 மணி நேரம் விளாண்டுக்கிட்டே போவேன். ஒரு பாம்பு மட்டும் நெளிஞ்சிக்கிட்டே இருக்கும், யாரையும் கடிக்காது, என்னம் செய்யாது. பார்த்தீங்களா? அந்த ஃபோனில் ஒருத்தன் பேசிட்டு போகிறேன், லாரி இடிச்சிருச்சு, ஃபோனு கீழே விழுந்து லாரி ஏறிடுச்சு. அப்புறம் சொல்லுவாப்புல என்ன செய்கிற அப்படி, லாரி ஏறினப்படாடி பஸ் 600 அந்த ஃபோனில் வசதி. பார்த்தீங்களா சார்? சில நேரம் பேட்டரி போயிடும், வெயிலில் சுட வச்சு மறுபடியும் போட்டு பேசிக்கிட்டு இருப்பான். அது மாதிரி ஏன் சொல்கிறேன்னா, புதுசான கண்டுபிடிப்பெல்லாம் நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லைன்றக்காக சொல். இப்போ வேக்கம் கிளீனர்லாம் ஒன்று வந்துருக்கு. ஒரு அம்மா சுவிட்சை போட்டு 4 பாயிண்டை வச்சு குப்பையை பூரா உறிஞ்சிக்கிட்டே போகுது. அவங்க பெரியப்ப வந்து நல்லா இருக்கியாமா அப்படின்னாரு, வேட்டியை காணாம். வேக்கம் கிளீனர் படுத்தின பாட பார்த்தீங்களா? அது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்தால் கூட இன்னும் மாறாமல் இருப்பது உங்களுடைய சிரிப்பு. நான் ஒரு 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வர்றப்ப எனக்கு என்ன சந்தோஷம்னா, நீங்கள்லாம் கைதட்டி சிரிக்கும்போது அந்த அலுப்பு களைப்பெல்லாம் நீங்கிடும். அதான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் பேசும்போது நான் ஏதாவது பேப்பர் வச்சுருக்கேன்னா, நான் ஒரு 19 வருஷம் மேடையில் பேசும்போது இந்த பேப்பர் வச்சு பழகவே இல்லை. அதனால் ஒரு வசதி, உங்களை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை வச்சே தான் பேசுவேன். அதே போல் உண்மையிலே தாய்க்குழுங்க உங்களெலாம் உண்மையிலே மனசார பாராட்டுறேன். இப்படி தான் இருக்கணும் தாய்க்குழு. பொது நிகழ்ச்சியில் இப்படி வரணும், அரசு சார்ந்த நிகழ்வில் கலந்துக்கிறணும். முன்னெல்லாம் பெண்கள் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாங்க. இன்றைக்கி இந்த மாதிரி வந்து உட்காந்துருக்கீங்கன்னா அந்த ஊர் இன்னும் மிகுதியான நாணயமான ஊரை, நம்பிக்கையான ஊர் என்பதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். சரிக்கு சமம் அந்த பெண்கள் உட்காந்துருக்கீங்க. ஏன்னா எல்லாத்திலும் உங்களுக்கு அவ்வளோ பாராட்டு. பெண்கள் நாட்டின் கண்கள். ஆண்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்கானா? ஆண்கள் ஒரு மூக்குகள், இல்லை ஆண்கள் ஒரு நுரையீரல்கள், எதுவுமே எங்களுக்கு கிடையாது. பூமி கூட பூமாதேவி உங்கள் பேர் தான். விசேஷம் வச்சா கூட உங்களுக்கு தான் வளகாப்பு. எங்கள் ஆம்பளைக்கு ஒரு ஈயக்காப்பு, ஒரு பித்தளை காப்பு, எங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. உங்களை சேரில் உட்கார வச்சு சந்தனமாக பூசுகிறாங்க, எங்களுக்கு எவனா சாணியாக அள்ளி பூசுகிறாங்களா? நாங்கள் பிறந்த நேரம் பாருங்க. அது ஒரு பாட்டு கூட போடும்போது மணமகளே மணமகள், சின்ன வயசுலேருந்து இந்த பாட்டு தான். இவன் ஆட்டுக்குட்டி மாதிரி பின்னாடி வரேன், இவனுக்கு ஒரு பாட்டை காணும். இவனுக்கு மணமணின்னு போட்டிருக்கோம்ல, அதை கூட விடுங்க. மடப்பயலே மடப்பயல் கூட போட்டிருக்கல, பாவம் ஒரு ஆறுதலாக இருந்தது. அது அந்த பொண்ணு மட்டும் வலது கால் எடுத்து வச்சு வா. ஏன் இவனுக்கெல்லாம் காலம் இல்லையா? எனக்கெல்லாம் ஒருத்தன்னு சொல்லி நான் ஃபோன் கால் எடுத்துகிட்டு அலோன்ட்டு உள்ளே போயிட்டேன். அப்புறம் என்ன செய்ய? அது மாதிரி நீங்கள் சிரிக்கணுங்க, நீங்கள் தான் சிரிக்கணும். அதனால தான் சிரித்தா வீடே மகாலட்சுமியாக இருக்குன்னு சொல்லு. வீட்டுக்கு காசு பணம் வந்தால் என்ன சொல்கிறான்? லட்சுமி வந்துக்கிட்டே இருக்கா. எங்கேயாவது ஒரு இடத்துல லட்சுமணி வந்துக்கிட்டே இருக்கான். அவன் எதுக்கு வரேன் தேவையில்லாமல் அவனை கதவை போட்டு வெளியே தள்ளி. அப்படி எங்கள் நிலைமையை பார்த்துக்கு. அதனால தான் உங்களுக்கு அவ்வளோ உயர்வான விஷயம் சொல்லியிருக்கு. காரணம், நீங்கள் அவ்வளோ பொறுப்பான ஆட்கள். எல்லோரும் சாமி கும்பிடும்போது ஆண்களை என்ன கும்பிடான்னு தெரியுமா? நான் 2 வீலர் வாங்கணும், டிவி ஸ்பீட்டை மாற்றிட்டு ராயல் என்ஃபீல்டு வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், அது வாங்கணும், தனக்காகவே வேண்டுவான்.
ஆனால் வீட்டில் இருக்க பெண்கள் எப்பவுமே தனக்காக வேண்ட மாட்டார்கள். என் கணவர் வேலைக்கு போகிற இடத்துல பாதுகாப்பாக போயிட்டு வரணும், அவர் ஆரோக்கியமாக இருக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடைக்கணும், அப்படி எப்பவுமே. அதனால தான் உங்களுக்கு அவ்வளவு மரியாதை. ஒரு பொண்ணு கூட சிரிச்சா என்ன சொல்கிறேன், க்யூட்டாக சிரிக்குது அப்படின்வாங்க. ஆம்பளை சிரிக்கு போடா இழிச்சப்பட வாய பொழந்துக்கிட்டோம். அது மட்டும் க்யூட்டி, எங்களை மட்டும் இழிச்சாப்பே. பார்த்தீங்களா? இதுதான் அப்படியே அந்த பெண் குழந்தை தப்பி வந்துச்சுன்னா ஆஹா எப்படி வரும். நம்ம தவட்டும் குரங்குட்டி மாதிரி தவறி அம்பார் அவங்க அப்பனை மாதிரி அப்படி. அதனால் நல்ல மகிழ்ச்சி. இந்த சந்தோஷம். இந்த இடம் புத்தகம் என்பாலே ஒரு கோயில் தான். இந்த இடத்துல வந்திருக்கவங்க சிரிக்கும் போதே இது ஒரு கோயில் மாதிரியே தோணுது. பார்த்தீங்களா? எல்லா இது ஏன்னா சிரிக்கிற குழந்தைகிட்ட, அடுத்த தலைமுறை சிரிக்க வச்சு வர்ற குழந்தைகிட்ட வன்முறை இருக்காது, குரோதம் இருக்காது, கெட்ட காரியங்களை செய்ய மாட்டான். அதான் முக்கியமான விஷயம். இந்த சிரிப்பு அவ்வளோ விஷயத்தை செய்யும் சார். பார்த்தீங்களா? நான் ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா? ஏன் பூக்கள் எல்லாருக்கும் பிடிக்குது? எல்லா இடத்துலையும் எதுக்கு பூக்களை பிடிக்கும்? எல்லோரும் என் பூவா பார்த்தோன்னு ஆசையாக பிடுங்குறோம். அது சிரித்து கொண்டே இருப்பதால் பூக்களை எல்லாருக்கும் பிடிக்கிறது. சிரித்து கொண்டே இருக்க மனுஷனையும் எல்லாருக்கும் பிடிக்கும். 6 அடி உயரமுங்க, பயங்கர கலரு அப்படின்னு இருந்தால் கூட சிரிக்கலாம். அவன் ஒரு உம்முனா மூஞ்சிங்க. சிரிக்காத முகத்திற்கும் செத்த பிணத்திற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதனால தான் உங்களெல்லாம் நாங்கள் அடிக்கடி சிரிங்க, மகிழ்ச்சியாக இருங்க, மகிழ்ச்சியாக. சிரிக்கும்போது மட்டும் உடம்புல உள்ள 6 லட்சம் நரம்பு வேலை செய்யுது. அங்கே ஒரு அம்மா பெரிய டாக்டரு, பெரிய படித்தானாக்கும், இவன் என்னைக்கு எண்ணி பார்த்தியான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரின்ட்டு போயிடும். திடீர்னு வந்து கேள்வி கேட்டுனா என்ன செய்ய முடியும்? யாரெல்லாம் சிரிப்புக்கு நேரம் ஒதுக்கலையோ அவங்க ஊரா டாக்டருக்கு நேரம் ஒதுக்கிடுவீங்க பார்த்துக்கு. ஏன்னா ஒன்றும் தப்பாக சொல்ல. இப்போ ஒரு ஆள் டாக்டர் போய் உட்காந்தோடனே டாக்டர் சொன்னார், மெதுவாக கையை தூக்குங்க, அப்படியே தூக்குங்க, அப்படியே இறக்குங்க, காலை நீட்டுங்க, இடிக்குது உள்ள மடக்குங்க, மூச்சு விடுங்க, சட்டையை கலத்துங்க, முதுகை காட்டுங்க, காட்டுங்க, பல்ல விளக்குங்க, மூக்கை காட்டுங்க, முடியை வெட்டுங்க. 3/4 மணி நேரம் கழித்து அவன்கிட்ட போய் என்ன செய்யுது, அவன் என் பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை கொண்டு வந்தேன் அப்படின்னா பிஞ்சு உன்னை செருப்படுத்து அவரே அடிச்சிருக்கார். ஐயோ முதலே சொல்ல வேண்டியானியா, நீ முதலே கேட்க வேண்டியானியா, ஐயா நாக்கு நட்டு மூக்கு நட்டு ஒரே தான் நீட்டிக்கிட்டே போறியா. சின்ன இது நம்மளுக்கு தேவையா சார்? நல்லா சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மன அழுத்தம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்ப நீங்கள் செய்ய வேண்டிய 2 விஷயம். மெல்லுசான ஒரு இசையை கேளுங்க. தயவுசெய்து ஒவ்வொரு இசைக்கும் ஒவ்வொரு ராகத்திற்கும் ஒரு நோயை குணப்படுத்துகிற சக்தி இருக்குது. புன்னாகவரி ராகம் கேட்டிங்கன்னா மேடைக்கு பாம்பு வரும். அமிர்தவரிசி ராகம் கேட்டிங்கன்னா மலையே வரும். ராகத்திற்கு அந்த மகத்துவம் உண்டு. அதில் மன அழுத்தம் வரும்போல மெல்லுசாக ஒரு பாட்டை கேளுங்க. நீங்கள் வாட்டுக்கு டங்கா டுங்கா டவுட்டு காட்டினா இருக்கிறது டப்புன்னு இதையும் துடிச்சிடும். மெல்லுசாக கேட்கணும், அதான் ரொம்ப முக்கியம். அதே போல் ஒரு நகைச்சுவை கேட்டு கண்ணில் தண்ணி வர அளவுக்கு சிரிக்கிறவளுக்கு நோய் நொடியே கிடையாது. நம்மாழ்வார் இயற்கை விஞ்ஞானி என்ன சொல்கிறாரு தெரியுமா? உலகத்திலே 2 நீர் தான் ரொம்ப ஆரோக்கியமான நீர். கண்ணில் வரக்கூடிய கண்ணீரும் வாயிலிருந்து வரக்கூடிய உமிழ் நீரும். இந்த உமிழ் நீர்னால எந்த புண்ணையும் ஆற்றக்கூடிய சக்தி இருக்குது. அதுதான் பூனை நாய் எல்லாம் பாருங்களேன், தான் புண்ணை அப்படியே நாவால் நக்கிக்கிட்டே இருக்கும், உடனே ஆறிடும். அதுக்கு எங்கே ஆஸ்பத்திரி போயிருக்கா நாய்க்குட்டி? கிடையாது. அதனால் ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அதைத்தான் நம்ம மேடையில் பேசுகிறோம். முன்ன மாதிரி ஆரோக்கியம் இல்லைன்றோம். அன்றைக்கெலாம் திரும்புகிற பக்கம்லாம் எங்கேயா ஜிம்மு இருந்துச்சா, உடற்பயிற்சி கூட இருந்துச்சா? இப்போ திரும்புகிறவக்கெல்லாம் உடற்பயிற்சி கூட. காலையில் மெரினா பீச்சை பக்கம் பார்க்குற ஒரு 60 பேர் சாக்ஸும் போட்டுக்கிட்டு சவுண்டு அதிகமாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது. கை கால் இழுக்குத ஒழிய மூவ் ஆக மாட்டேங்கிறான். அவன் வலது பக்கம் போகிறான், வகுறு இடது பக்கம் இழுத்துட்டு போகுது. அதுலேயும் நெகட்டிவ் பாசிட்டிவாக எடுத்துக்குங்க. தொப்பை இருக்கேன்னு வருத்தப்படாய். யாராவது போட்டோ எடுக்கும்போது வகுத்த உள்ளே இழுப்போம், பின்னாடி இருக்கவன் சொல்லுவேன் என்ன முதுகு இங்கே இடிக்குதுனே. பார்த்தீங்களா? அது ஒன்று நடக்கும். தொப்பை இருக்கேன்னு வருத்தப்படாங்க, சந்தோஷப்படுங்க. ஏன்னா குப்பரக்க விழுந்தீங்கன்னா உங்கள் மூக்கில் இடிக்காது. 1/2 அடி கேப்பு எடுக்கும் தரைக்கும் மூக்குக்கும். ஒல்லியாக இருக்கணும் சொத்து விழுந்தானா மூக்கை காணாமல் தேடிக்கிட்டு இருப்பான். சிரிக்கிறதுக்கு இல்லை, இது விஷயம் தான். எப்போயுமே நெகட்டிவ் அப்புறம் பாசிட்டிவாக மாற்றிக்கிங்களேன், சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி இந்த வாக்கிங் போகிறேன் சொல்கிறேன். ஒருத்தன் வகுத்திருச்சலோட என்ன அம்மாப்பிள்ள 8 வருஷமாக வாக்கிங் போகிறேன், அரக்கில் வெயிட் கூட குறையலையே, எப்படா வாக்கிங் போகிறேன்னு பார்த்தா 4 ஸ்டெப்பு போகிறேன் சார். 4 உளுந்த விட ஒன்றே லவக்குன்னு முக்கிறேன். 2 ஸ்டெப்பு சுண்டல் ஒன்றே சாப்பிட்டுட்டு வெயிட்டே குறையலையே.
அப்போ இந்த வாக்கிங் முறை எப்படி இருக்குது தெரியுமா? நடையில் ஆரம்பித்து வடையில் முடிஞ்சிருது. இதுக்கு பேர் வாக்கிங்கா? வேர்க்க வேர்க்க அப்படி சட்டை நானே போனால் தானே வாக்கிங். சிலர் நாய்க்குட்டியெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வாக்கிங் போவாங்க. ஒருத்தர் நாய்க்குட்டியை கூப்பிட்டு வாக்கிங் போனால் ஒரே வாரத்தில் 2 கிலோ வெயிட்டு குறைஞ்சிருச்சு. நாய்க்குட்டிக்கு, அவனுக்கு இல்லை. அங்கிட்டு இழுத்து இங்கிட்டு இழுத்து தப்பிட்டு ஓடிடுது. அதே போல் இந்த தொகுப்பெல்லாம் எடுத்து ஏன் பேசுகிறது? ஒரு புத்தக திருவிழாவில் புத்தகம் வந்து நெப்போலியன் கூட பாருங்களேன், குதிரையில் இருந்து கொண்டே தூங்குறது கிடையாது, குதிரையில் இருந்துக்கிட்டே படிப்பார். ஜவஹர்லால் நேரு அவர்கிட்ட கேட்டாங்க, எப்படி சார் மேடையில் அழகாக பேசுகிறீங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதுக்கு நேரு அவர்கள் சொன்னது, நான் நேரத்தை திருடுகிறேன் அப்படின்னார். எப்படி? என்னுடைய உதவியாளர் வெளியே நிற்பார், என் பெட்டிக்கு அடியில் புத்தகம் வச்சுருப்பேன், அவர் உங்களை 5 மணி நேரம் தூங்க சொல்லியிருப்பார், நான் அதுக்கு தெரியாமல் அந்த பெட்லேருந்து எடுத்து நான் புத்தகத்தை 1 மணி நேரம் படிப்பேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அதுதான் பெரிய விஷயம். அப்படி வாசித்தவர்கள் பூரா வெற்றி அடைந்திருக்கிறாள் சார். நான் அன்றைக்கெல்லாம் அந்த அசத்தப்போ அந்த மாதிரி நிகழ்ச்சியெலாம் பேச சொல்லும்போது ரொம்ப சிரமம் எடுத்து தான் பேசுவேன். ஏன்னா ஒரு நாளைக்கு 5 எபிசோட் பேசணும். அப்போல்லாம் யூடியூப் இல்லாத காலம், ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுவேன், 1 மணி நேரம் பேசணும். அப்போல்லாம் படித்த படிப்பு தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட இந்த கைதட்டல் வாங்குறதுக்கு எனக்கு உதவியாக இருப்பது அன்று நான் வாசித்த புத்தகங்கள். பார்த்தீங்களா? புத்தகங்கள் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கு பாருங்கள். 100 பேர் சிந்திக்க வேண்டியது ஒருத்தன் சிந்தித்தால் அவன் கவிஞன், 100 கவிஞர்கள் சிந்திக்க வேண்டியது ஒருவன் சிந்தித்தால் அவன் மேதை, 100 மேதைகள் சிந்திக்க வேண்டிய ஒருவன் சிந்தித்தால் அவன் ஞானி, 100 ஞானிகள் சிந்திக்க வேண்டிய ஒருவன் சிந்தித்தால் அவன் தீர்க்கதரிசி, 100 தீர்க்கதரிசிகள் சிந்திக்க வேண்டியது ஒரு ஆள் சிந்தித்தால் அவன் தான் இறைவன் அப்படின்னா. பார்த்தீங்களா? அப்போ எவ்வளவு இருக்கு பாருங்க. இந்த காலம் கூட இந்த நேரத்தை விரயம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நல்லா வேகமாக பேசியிருப்பார். எல்லாருக்கும் காலம் ரொம்ப முக்கியமானது. காலத்தை பற்றி அவ்வளோ விஷயம்லாம் பெருமையாக சொல்லுவாங்க. அதே போல் பணமெல்லாம் மகிழ்ச்சியே கிடையாது சார். ஆப்பிள் கம்பெனி ஓனர் என்ன எழுதி வச்சுருப்பிருக்காரு தெரியுமா? சுயசரியில் 58 வயசில் என்னுடைய உயிர் போயிடுச்சு, உயிர் பிரிய போகிறேன், இவ்வளோ சம்பாத்தியம் அந்த சம்பாத்தியங்கள்லாம் என்னை காப்பாற்றவில்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்குமே அதனுடைய ஓனர் சொல்லிட்டு போகிறார். அதே போல் அலெக்சாண்டர் உலகத்து புறம் தான் கட்டுக்கோப்பில் கொண்டு வந்தவே என்ன சொன்னான் தெரியுமா? கடைசியாக 3 ஆசையை நிவர்த்தி செய்யுங்கன்னு சொன்னேன் தளபதிட்ட. என்னங்க, என்னுடைய சவப்பெட்டியை தூக்கி செல்லும்போது அந்த தூக்கி செல்கிற 4 பேரும் டாக்டராக இருக்கணும், மருத்துவர்கள் தான் என்னை தூக்கி செல்ல வேண்டும். என்னை தூக்கி செல்லும் வழியில் நான் இதுவரை சம்பாதித்த தங்கம், பிளாட்டினம், வைரம் எல்லாத்தையும் தூவிவிட்டே செல்லுங்கள். என்னை அடக்கம் செய்யும்போது சவப்பெட்டிக்கு வெளியே என்னை கையை வைத்து வெளியே வைத்து பூட்டுங்கள். எதுக்குங்க குழப்பமாக இருக்குது? எதுக்கு அரசர் இப்படி செய்யணும் அப்படின்றப்ப அவர் சொல்கிறார், அலெக்சாண்டர் சொல்கிறார், எவ்வளோ ஒரு ஆளாக இருந்தாலும் உயிர் பிரியும் போது மருத்துவரை நினச்சா கூட காப்பாற்ற முடியாது என்பதற்கு தான் என் சவப்பெட்டியை மருத்துவர் தூக்கி செல்ல வேண்டும். நான் சம்பாதித்த பொருள் கூட என் கூட வரப்போவதில்லை அப்படின்றது என்னுடைய நகைகள் ஆபரணங்கள்லாம் வீசிக்கொண்டே வாருங்கள். அதே போல் இத்தனை நாடுகளை என் கையில் கொண்டு வந்தேன், ஆனால் கொண்டு போகும்போது கையில் எதையுமே நான் கொண்டு போகவில்லை என்பதற்கு வெளியே என் கையை வைங்க. பார்த்தீங்களா? அது மாதிரி தான். ஆனால் இந்த நேரம் உலகத்திலே சிறந்த காலம், இந்த நேரம் நினச்சா சந்தோஷம். உலகத்திலே சிறந்த இடம், இந்த இடம் நினச்சா சந்தோஷம். உலகத்திலே சிறந்த நண்பன் பக்கத்தில் இருக்கு. இன்றைக்கி நாளை ஒவ்வொரு நாளையும் அதே போல் பாருங்களேன், ஒரு ஊரில் ஒரு நாட்டாம் விட்டு நாய் செத்து போச்சு சார். 2000 பேர் வந்து விசாரிக்கிறான். ஐயோ ஒவ்வொன்று குலைக்குமேன்றான் ஒருத்தன். அப்போ நாய் ஒவ்வொன்று தான் குலைக்கும், ஏன்னா நாட்டாம் விட்டு நாய் இல்லை. அடுத்த வாரம் நாட்டாமே இறந்து போயிட்டார், ஒரு நாய் அந்த பக்கம் வரல. இதுதான் உலகம். பார்த்தீங்களா எதுக்கா இயங்குதுன்னு பார்த்து, அதுக்குள்ளே நம்ம மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சார். அல்ல உண்மையிலேயே நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னேன், சிரிப்பது மாதிரி ஒரு ஆரோக்கியமான விஷயம் எதுவும் கிடையாது சார். இந்த ஹுட் ஃபீலிங்னு சொல்லக்கூடிய ஒரு 5 ஹார்மோன்களை சுரக்குது சிரிக்கிறது மட்டும், அவ்வளவு உடலுக்கு உற்சாகம். தம்பி நீங்கள் கொரோனா டயத்தில் பார்த்தீங்களா, ஒவ்வொரு டிவிலையும் ஒரு ஆள் மருத்துவம் சொல்லுவார். ஒரு டிவி ஆன் பண்ணுங்க, நீங்கள் சீரக தண்ணி குடிங்க, இம்யூனிட்டி பவர் கூடும். இன்னொரு டிவியில் நீங்கள் மஞ்சள் தண்ணி குடிங்க, இம்யூனிட்டி பவர் கூடும். இன்னொன்று அவங்க நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடுங்க, இம்யூனிட்டி பவர் கூடும். அவன் டென்ஷன் ஆகி அரளி வரைச்சி குடிச்சிட்டான். ஏன்னா அதை கூடி இதை கூடி நம்ம மொத்தமாக குடிச்சிட்டு ஒன்று போயிடுவோம்டா அப்படி. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு டாக்டர் சொன்னார், உடல் ஒழுங்கி மனசு விட்டு சிரிப்பதே மிகச்சிறந்த இம்யூனிட்டி பவர்னு சொல்லி ஒரு டாக்டர் சொன்னார். இல்லைங்களா? என் நண்பர்லாம் அடிவத்தில் ரேச சுருக்குன்னு டாக்டர் போனான். டாக்டர் அடிவத்தில் தான் வலிக்குது அப்படின்னா, குப்பரைக்கு போட்டு 36 தையல் இங்கே இருந்து இங்கே வரைக்கும் ஆப்ரேஷனை முடிச்சுட்டு செம்பு நிறையா தண்ணியை கொடுத்துருக்காரு, இதை குடிங்க அப்படி.
ஏன் டாக்டர் இப்போ தானே இத்தனை தையல் போட்டீங்க, எதுக்கு இவ்வளோ தண்ணியை குடிக்க சொல்கிறீங்க? குடிங்க, எங்கேயாவது ஒழுகுதான் பார்ப்போம் அப்படின்ட்டுருக்காரு. அவன் வெட்ட நட்டிங்கிருக்கான். இதுக்கு தான் சார், இதுக்கு தான் உங்களை நாங்கள் சரிங்க. பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்த்திங்க இந்த இடம். ரொம்ப மகிழ்ச்சி. அதில் நின்று கொண்டெல்லாம் ரொம்ப ரசிப்பது மித்த ஊர்லாம் கிடையாது. உண்மையிலே அவர் சொன்ன மாதிரி நாகையில் அறிவு சார்ந்த விழா. ஏன்னா காமராஜர் அவர்கள் அவர்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது எங்கள் ஊர் திருமங்கலம், மதுரை பக்கத்தில், எங்கள் ஊர்கிட்ட வரும்போது தான் ஒரு பையன் ஆடு மேய்க்கிற பார்க்குறாரு. பள்ளிக்கூடம் போகாமல் என்ன இங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க, பள்ளிக்கூடம் போனால் யார் சாப்பாடு போடுவா? இவர் முதல்வர்னு தெரியாது அந்த பயலுக்கு. பள்ளிக்கூடம் போனால் யார் சாப்பாடு போடுவா? அப்போ யோசிக்கிறேன், சாப்பாடு போட்டால் பள்ளிக்கூடம் போகிறையா அப்படின்னு. அப்போ தான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரும்னு சொல்கிறாரு. அப்போ நிதி இல்லைன்றாங்க. அப்போ சொல்கிறார், நிதி இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் பிச்சை எடுத்து கூட சம்பாரித்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரும்னு சொல்லி பசங்களை உள்ளே இழுக்கிறதுக்கான விஷயம். அதனால் அன்றைக்கெல்லாம் படி என்றார்கள். இன்றைக்கி மாறிடுச்சு காலங்கள். அதனால் இந்த அறிவு குழந்தைகள் பாருங்களேன், நான் ஒரு விஷயம் சொன்னேன், அது அப்படியே விட்டுட்டேன். தெரிஞ்சால் எழுதுவோம், இல்லாட்டி பேப்பர் கொடுத்துட்டு வந்துடும் நம்மலாம். இன்றைக்குள்ள குழந்தை அவனாக எழுதுறான். அம்மோனியம் குளோரைடு எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது? அதுக்கு ஆன்சர் பாருங்கள், இப்படி எழுதியிருக்காங்க. அம்மோனியம் குளோரைடு எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை கொண்டு தான் தயார் செய்யப்படுகிறது. வேறு எதை கொண்டும் இது தயார் செய்ய முடியாது. வாத்தியார் சட்டை 3 கழிச்சிட்டு ஓடுறார் தெருவில். ஐயோ அதன்னு ஓட்டிருக்கான் சார், எதன்ட்டே போடலையா சார், எழுதியிருக்கான். இதுவும் ஒரு வகையான அறிவு. அந்த கொஸ்டின் சாய்ஸ் விடாமல் எழுதியிருக்கான் பாருங்க. இவன் தான் பெரிய படைப்பாளியாக வர்றது. சார் 1 வேர்டு கொஸ்டினுக்கு நம்மளாம் ஒரு வரி தான் எழுதுவோம். 15 மக்கள் திருவிழா இருக்கேன் அன்னைக்கு. கஸ்தூரிபாய் குறிப்பு இதான் கேள்வி. காந்தி மனைவின் ஓட்டால் 1 மார்க் கிடச்சிரும். அவனுக்கு தெரியலை, ஆரம்பிச்சிட்டான். கஸ்தூரிபாய் குறிப்பு குறிச்சிருவோம். இது ரொம்ப அகலமான பாய். பாயிண்ட், இந்த பாய் எடுத்துகிட்டு போய் மெத்தில் விரித்து எல்லோரும் தூங்கலாம், நடு வீட்டில் விரித்து எல்லோரும் சாப்பிடலாம். மிரண்டிருக்க, என்ன சாப்பிட்றீங்களா? அடுத்த வகுத்த திருப்பி அங்கிட்ட ஆரம்பிக்கிறான். கஸ்தூரிபாயின் வகைகள். ஒரு மனுஷிக்கு வகையிலுமா இருக்கும் எழுதியிருக்கான். ஓலப்பாய், தார்பாய், நார்பாய், ஆஃபீஸ் பாய், ஸ்கூல் பாய், ரூம் பாய். அவருக்கு வெறுத்துருச்சு. இவன் கடைசி என்னதான் சொல்ல வரான்னு பார்த்தார்ல, அதிர்ச்சி ஆயிட்டார். கஸ்தூரிபாய் வாஜ்பாய் விட பெரியது அப்படின்னு முடிச்சிட்டான். சன்னலில் உடச்சிட்டு ஓடிருக்கார். வாத்தியார் கெச்சம் கடிச்சா, நான் வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன் சார், வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஏதாவது பைப் லைன் கூட தோண்ட போகிறேன், இல்லை வெள்ளரிக்கு வியாபாரம் பார்க்க போகிறேன் சார். என்ன சார் 1 வேர்டுக்கு 13 நோக்கம் எழுதிருக்கான். அவர் கெச்சம் அங்கன், யோ போனை கட் பண்ணியா, உனக்காது 13 நோக்கம் எழுதியிருக்கான் கஸ்தூரி பாய்க்கு, எனக்கு ஒரே வரியில் குழப்பிருக்கான். என்ன சார்? கஸ்தூரி பாய் எல்ல கேள் அப்படின்னு போட்டிருக்கான். நான் இதை யார்கிட்ட போயா கேட்பேன், நான்லாம் இல்லையா. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாருக்கும் சிரமம் இருக்கும். அந்த சிரமத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம ரசித்து பழகும் பார்த்தீங்களா. ஆனால் இப்படியாப்பட்ட குழந்தைகள் நம்ம முன்னாலாம் வாத்தியார் அடிப்பாங்க, இப்போ அடிக்க முடியாது பார்த்தீங்களா. ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது சார், யாரெல்லாம் வாத்தியார்கிட்ட அடி வாங்கலையோ அந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் போலீஸ்கிட்ட அடி வாங்குற அளவுக்கு வந்துடும். அது ரொம்ப முக்கியம். வாத்தியார்கிட்ட அடி வாங்குறது பெருமையாக நினைக்கணும். ஒரு கருங்கல்ல ஒரு சிற்பிட்ட கொடுத்து இந்த சிற்பத்தை அவர் உருவாக்கி கொடுத்தாரு. 1 வாரத்தில் கேட்டாங்க, கருங்கல்லுக்குள்ளே எப்படி அழகான சிற்பத்தை உண்டு பண்ணீங்க? தேவையில்லாத அந்த கற்கள்லாம் உளி மூலம் விளக்கிக்கிட்டே வந்தேன், அழகான சிற்பம் வந்துச்சு. அது மாதிரி தான் வாத்தியார். எல்கேஜியில் போய் விடுக்கிறீங்க, அவன்கிட்ட உள்ள கெட்ட விஷயங்கள்லாம் இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, செதுக்கி அவனை ஒரு சிற்பமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிற்பி தான் வாத்தியார். சரிங்களா? ஆச்சரியப்படும். ஆனால் இதையும் இப்போ என்கரேஜ் பண்ணும். நியரஸ்ட் ஆன்சர் சொன்னாலே கூட போதும். 7 7 எவ்வளவு அப்படின்னார் ஒரு பையில. அவன் படபடன் வேர்த்து 7 7 23 அப்படின்னார். வெரி குட், உட்கார் அப்படின்றார். பக்கத்தில் பார்த்துட்டான். சார் 7 7 14 தானே சார், அவன் 23, அதுக்கு வெரி குட்ன்றீங்க. நேற்று 47, இன்னைக்கு 23, இந்த வாரத்தில் வந்துடுவான் 17. வேறு வழியில் இப்படித்தான் பாராட்டேன். இவங்களுக்கு கோலரை சொன்னால் பிடிக்காது தெரியுமா பசங்களுக்கு. 100க்கு 90 எடுக்கணும்டா, 100க்கு 90 எடுக்கணும் வாத்தியார் சொல்லிட்டு போயிட்டார். பையில் 100 ரூபா வச்சுருந்துருக்கார், 90 எடுத்துகிட்டு போயிட்டாய். மார்க்குன்னு சொல்லணும், இல்லாட்டி குழப்பாய். நாங்கள் படிக்கும் போதும் தமிழ் கொஸ்டினில் ரெகுலராக ஒரு கொஸ்டின் வரும். காலாண்டு எல்லாத்துலேயும் வரும். என்ன அந்த கொஸ்டின்னா, செய்வினை என்றால் என்ன, செயற்பாட்டு வினை என்றால் என்ன. அதுக்கு ஒருத்தர் ஆன்சர் எழுதியிருந்தான். வாத்தியார் ஐஸ்வரில் படுத்துட்டார். படித்ததுக்கு
எழுதியிருக்கேன் செய்வனைக்கு. செய்வனை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கும் கை கால்கள் விளங்காமல் போய் அவர்கள் துடிதுடித்து சாக வேண்டும் என்று நாம் கோடாங்கியும் சோசியரையும் கூட்டு வந்து நடிச்சாமும் சுடுகாட்டில் உட்காந்து 1 மணிக்கு எலுமிச்சம்பழம், கோழி முட்டை, பொம்மை போன்றவற்றை வைத்து அவன் சாக வேண்டும் என்று செய்வதான் செய்வினை. உதாரணத்திற்கு எங்கள் பெரிய பையங்களுக்கு செய்துள்ளார் அப்படி தேதியோடு எழுதியிருக்கான். அப்படின்னா எந்த அளவுக்கு அவன் உண்மையை கொண்டு வந்திருக்கான். ஆனால் இந்த பசங்களை ஏன் பாராட்டம் தெரியுமா? இவன் தான் பெரிய படைப்பாளியாக, பெரிய இயக்குனராக இந்த சீரியல்லாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மாலாம் 13 வருஷமாக கன்சியூவாகவே இருக்குது. 9 மாதத்தில் குழந்தை இருக்கிற நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இழுன்னு இழுக்கிறதுக்கு இந்த மாதிரி பசங்க தான் சரிப்படுவாங்க. ஆனால் நல்ல விஷயம். எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத ஒரு அருமையான தொழில் ஆசிரியர் தொழில். அந்த ஆசிரியரை இன்றைக்கி மதிப்பது கிடையாது. நிறையா காணொலியில் பார்க்குறோம் வாத்தியாரை திட்டுறது. இதே சென்னையில் ஒரு பையனில் பிடி வாத்தியார் அடிச்சிட்டாரு. அவன் மெசேஜ் பண்ணி அவங்க அப்பாவுக்கு என்னை அடிச்சிட்டான்னு சொல்லி அவங்க அப்பா 11 பேரை கூப்பிட்டு வந்து அந்த ஆசிரியர் அடிச்சிருக்கார். அந்த பையன் எந்த காலத்தில் உருப்பட போகிறான்னு பாரு. அது போக இப்போ ஒரு கிராமத்துக்கு பட்டிமன்றத்துக்கு போயிருந்தேன், அருப்புக்கோட்டை பக்கத்தில். நான் பேசுறதுக்கு முன்னாடி அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் என் காதில் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறார். தம்பி, கொஞ்சம் போதை விஷயத்தை எடுத்து பேசுங்க. எங்கள் ஊரில் கிராமம் சார், கரண்ட் வசதி இப்போ தான் வந்த கிராமம். எங்கள் ஊரில் இளைஞர்கள்லாம் போதை ஊசி போடுறாங்கன்னு சொல்கிறார். அப்போ எந்த அளவுக்கு ஒரு கிராமத்துக்கு, பாமர ஊருக்கு அது ரீச் ஆகிருக்குன்னா, ஒரு 3 வருஷத்தில் மட்டும் 5000 ஒரு மதிப்புள்ள போதைப் பொருள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குன்னா அது எத்தனை இளைஞர்களை பாதிக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். பேரண்ட்ஸ் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஒரு மாதிரி முடிவெட்டுறானா அதை கண்டிக்கணும். எப்படி நீங்கள் குழந்தைக்கு செல்லம் கொடுப்பது அன்புன்னு நினைக்கிறீங்களோ, குழந்தைகளை கண்டிப்பதும் ஒரு வகையான அன்பு தான். அப்படிறா இப்படிறான்னு சொல்லும்போது அது இன்றைக்கி அவனுக்கு கசக்கும், நாளைக்கு யோசிச்சு பார்ப்பான். அன்றைக்கி அவர் கண்டிச்சனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கே அப்படின்னு. அந்த அளவுக்கு நிறையா குழந்தைகளை திசை திருப்பதற்கான விஷயம் வந்துடுச்சு. அதுதான் அந்த புத்தகம் என்னைக்கு இந்த கைபேசியில் வாசிக்க பழகினானோ அதுலேருந்து புத்தகத்தை வாசிக்கிற ஆர்வமே குறைஞ்சிருச்சு குழந்தைகிட்ட, மாணவர்கள்ட்ட. எல்லாமே வாட்ஸ்அப்பில். அது நல்ல தகவல் எங்கே அனுப்புகிறானா, ஒன்றுக்குமே ஆகாத தகவல் அனுப்புவேன். அதுக்கு ரிப்ளை பண்ணலைன்னா ஃபோன் பண்ணி கேட்குறேன். காலைல குட் மார்னிங் போட்டேன், நீ பதில் அனுப்பவே இல்லை. பார்த்தீங்களா, இப்படி நடக்குது சார். எனக்கு இந்த 2024 வருஷம் பிறந்தோடனே கோயிலில் சாமி கும்பிட்டு இந்த வருஷமே நல்லா இருக்கணும்னு வெளியே வரேன். 6 மணிக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் முதல் செய்தி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஆஹா, சாமியை கும்பிட்டு முத எடுத்து பார்க்குற ஒருத்தர் அனுப்பியிருக்கான். கிரைண்டரில் அரிசியை போட்டால் மாவு, வாயில் அரிசியை போட்டால் சாவு, வாழ்த்துக்கள் புத்தாண்டு. வாயில் அரிசியை போட்டு ஒருத்தன் புத்தாண்டு வாழ்த்து சொல்லலாம் ஐயா, எனக்கு இது தேவையா நம்மளுக்கு? இன்னொருத்தர் ஒரு சாமி படத்தை அனுப்பி போட்டிருக்கான். இதை 1 மணி நேரத்தில் 300 பேருக்கு அனுப்பவும், இல்லை என்றால் உன் குடும்பமே ரத்த வந்து எடுத்து சாவீர்கள். இதெல்லாம் தகவலை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்ல தகவலை பரிமாறுறதுக்கு நான் அமெரிக்காலாம் போயிடப்போ பார்க்குறேன், கைபேசி வச்சுக்கிற மாட்டேங்கிறாங்க அவங்களாம். அதில் வந்து மூளை செலவழிக்கிறதே இல்லை. ஆஃபீஸ்னால் ஆஃபீஸ் வேலை தனியாக, வீட்டு வேலை ரெண்டும் கலக்கிறது கிடையாது. நம்ம தான் எனி டைம் எல்லா டைம் போன்றோம். அதில் ஆச்சரியம் பாருங்கள், தாய்க்குழுங்க நீங்களாம் அன்றைக்கெல்லாம் சமைச்சு இலையில் போட்டாங்க. இன்றைக்கி சமைச்சாது கொலையில் முடிஞ்சிடும், அது வேறு. சமைச்சு தட்டில் போட்டாங்க, இன்றைக்கி நெட்டில் போடுதுங்க. நான் இன்று புளிக்குழம்பு வைத்தேன் ஸ்டேட்டஸ் 8100 பேர் லைக் பண்ணுறான். புருஷன் லைக் பண்ணல. ஏங்க எல்லாரும் லைக் போட்டிருக்காங்க, நீங்கள் ஒன்று போட்டேன்னா அவங்கெல்லாம் புளிக்குழம்பை பார்த்தவங்கடி. நான் தாண்டி புளிக்குழம்பை குடிச்சிட்டு குளுக்கோஸ் ஏற்றிட்டு வந்து உட்காந்துருக்கேன். அப்படி இருக்கு உங்கள் சாப்பாடு. ஒரு காலத்தில் சமைச்சா சார், சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுன்னு வெத்தலைப்பட்டியை ஓப்பன் பண்ணாங்க நம்ம தாத்தாக்கள். 16 குழந்தை, 17 குழந்தை. இதில் என்ன ஆச்சரியம் தெரியுமா? 17 குழந்தையும் சுகப்பிரசவமாக பிறந்தது. ஒரு குழந்தைக்கு கூட ₹1 செலவழிக்கலை. இன்றைக்கி ஒரு குழந்தைக்கு எவ்வளவு? 1.5 லட்சம் செலவு பண்ணி பிறகு. ஆச்சரியமா? அது 1.5 கிலோ 2 கிலோ. இதில் என்ன ஆச்சரியம்? அந்த மாதிரி உணவு அப்படி சார். அவன் பயன்படுத்தின பொருளே ஜிம்மு பொருள் தான். மண்வெட்டி, கடப்பாறை, கோடாரின்னு வேர்க்க வேலை செஞ்சால் ஆரோக்கியமாக இருந்தான். அன்றைக்கி ஃபுல்லாக சைக்கிள் ஓட்டுறவனை கேவலமாக பார்த்தீங்க சார். ஆடி காரில் போகிறது வசதி கிடையாது. எவன் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கானோ அவன் தான் வசதி. சரிங்களா? எங்கள் ஊரில் திருவிழா நடக்கும், சித்திரை திருவிழா. அதில் சைக்கிள் 500 ரூபா தான். அந்த 500 ரூபா சைக்கிள் 5 பேர் உட்காந்து போவோம்.
அப்பா மையன் குழந்தை பேரன்னு சொல்லி 5 பேர் 500 ரூபா சைக்கிள் உட்காந்து போவோம். இப்போ 4,30,000 ரூபா ஒரு 2 வீலர், டயர் இருக்குது, லைட் இருக்குது, டேங்க் இருக்குது, உட்கார்றவனுக்கு இடம் இல்லை. எவ்வளவு? 4,30,000 ரூபா. இன்னொன்று 8,80,000 ரூபாய்க்கு வண்டி. பார்த்தீங்களா? ஒற்றை தரையில் உட்காந்து அவன் சம்சாரம் 3ஆம் மாடியில் அங்கே உட்காந்துருக்கு. ஃபோன் பண்ணிட்டேன், ஏறிட்டாடியே ஏறிட்டேன் கிருக்கா வண்டி வாங்கியிருக்கேன் மாதிரி யாரு அப்படி. இவன் கீழே உட்காந்து ஓட்டி போயிருக்கேன். அந்த அம்மா மேலே உட்காந்து ஓம்னி பஸ்ஸில் வர்றவன்ட்டு பேசிட்டு வருது. எந்த ஊர் வரீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் வீட்டுக்கு அந்த அடைக்காம பாரு அப்படி. அவன் எட்டி பார்க்கணும் விழுந்து இன்னொருத்தர் டூலில் போகுது. இந்த அம்மா ஏன் ஒய்ப் மாதிரி இருக்கு, ஏன் லூசு விரட்டி வாயா அப்படி. 16 கிலோமீட்டர் ஒய்ப் வரைக்க முடியும் அப்படின்னு. இதில் நீங்கள் சிரிக்கிறீங்க, ஆனால் இதில் விஷயம் பாருங்கள். 500 ரூபா சைக்கிள் நம்ம ஆனந்தமாக இருந்தோம். 8 லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்கி என்னாச்சு? பல்சர் லோனு அல்சர் வந்து ஆஸ்பத்திரியில் கடந்திருக்கான். அதான் நம்ம எழுத்துக்கிற பொறுத்து சார். ஒரு முனிவர்கிட்ட ஒரு பெரிய நாணிகிட்ட போய் ஒருத்தன் கேட்குறான், சார் அந்த உலகம் நல்லதா கெட்டதா? அந்த பூனைக்குட்டியை பாரு அப்படின்னார். பார்த்தான். பூனைக்குட்டி தன் வாயால் எலிய கவுது செத்து போகுது. அதே பூனைக்குட்டி தான் பூனைக்குட்டியை கவுது சாக மாட்டேன். நீ நல்லது நினச்சின்னா அந்த உலகம் நல்லது, நீ கெட்டதா நினச்சா அந்த உலகம் நீ உருவாக்கிறா. என் மனைவி என்கிட்ட அன்பாகவே இருக்க மாட்டேங்கிறான்னு சொல்கிறேன்னா நீ எத்தனை நாள் அன்பாக இருந்த? முக்கால்வாசி சண்டை எதனால் வருது? கடுமையான பசியோடு வந்து உட்காந்துருப்பான். சாப்பிட வாய் எடுத்து வைக்கிறப்ப மனைவி சொல்கிற ஒத்த வார்த்தையில் பசியே 16 கிலோமீட்டர் ஓடி போயிடும். வாய் சாப்பிட போகிறேன், ஒய்ஃபு சொல்கிறாங்க, சாப்பிடுங்க உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு. அப்படியே மண்டே சொரிஞ்சான். என்னத்தை கேட்க போகிறாளோ எதை கேட்க போகிறாளோ அதோடு சோழி முடிஞ்சு. ஏன் அந்த நேரம் தான் அதை கேட்கணுமா? ஒரு வீட்டில் 2 பேரும் கணவன் மணி அப்படி ஒற்றுமை, ஒரு தட்டை சாப்பிட்ற அளவுக்கு. எப்படி உங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு? அந்த தட்டை யார் கழுவுறில் வந்த சண்டை தான். இப்படி சண்டை விட்டு கிடப்பாய். நிறைய இடத்துல கடற்கரையில் 2 சாமியார் சந்திக்கிறாங்க. சுவாமி வணக்கம் சுவாமி. பதிலுக்கு அவர், சுவாமி வணக்கம், தாங்கள் எப்படி சாமியாக மாறினீர்கள்? கலாகலா என்று ஒரு பெண்ணை விரும்பினேன், காதல் கைகூடவில்லை, சாமியார் ஆகிவிட்டேன். என் கதை இருக்கட்டும், தாங்கள் எப்படி சுவாமியாக மாறினீர்கள்? அந்த சனியம் முடிச்ச கலாவை நான் தான் கல்யாணம் பண்ணேன். ஒரே பிரச்சனை தான், ஒருத்தனுக்கு சந்தோஷம் ஒருத்தனுக்கு டென்ஷன். நீங்கள் உருவாக்கிக்கிறதா சார், வேறு யார்ட்டும் போய் கேட்க தெரியும். பார்த்தீங்களா சார்? ஒரு புண்பட்டவன் தான் பண்பட்டவனாக மாற முடியும். ஒரு புல்லாங்குழல் செய்கிறப்ப தொலை போடுறப்போ உடஞ்சிருச்சுன்னா அது விறகுக்கு போயிடும். பொறுமையாக இருக்கிறதுல இசை வரும். அது மாதிரி நம்ம பொறுமையாக கொஞ்ச நாள் கழித்து எல்லாருக்கும் சந்தோஷம் அமைதி எல்லாமே கிடைக்கும். இந்த கோவிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கான். கணவன் மனைவி மனசில் ஒன்று நினச்சிட்டு ஒரு காயின் போட்டால் உடனே நடக்குமா? கேள்விப்பட்டு கணவன் மனைவி முதல்ல வீட்டுக்காரர் அந்த கிணத்தோடு நின்றுட்டு மனசில் ஒன்று நினச்சிட்டு ஒரு காயின் போட்டுட்டு வந்துட்டார். இந்த அம்மா உடனே நடக்கும்னு சொல்லி எட்டி போடுறோம்னு தொம்முன்னு உள்ளே விழுந்துச்சு. வீட்டுக்காரர் சொன்னார், நான் நினச்சேன் நடந்துருச்சு. இந்த மாதிரி நினைக்கக்கூடாது. இது பூரா நகைச்சுவைக்காக சொல்லுவோம். இவ்வளோ சொன்னால் கூட, இவ்வளோ மனைவியை கிண்டல் பண்ணால் கூட, வீட்டுக்கு போனோன்னா முதல்ல சாப்பிட்டீங்களான்னு கேட்குற ஒரே ஒரு உணர்வு அவங்க மட்டும்தான். பார்த்தீங்களா? அதனால் சும்மா சொல்லிக்கலாம். இப்போ இந்த இடத்துல கேட்போமே, இப்போ அக்காவை கேளுங்க, நீங்கள் என்னவா இருக்கீங்கக்கா? அவங்க என்ன சொல்லுவாங்க? பார்த்தீங்களா? ஹவுஸ் ஒய்ஃப். நீங்கள் என்னவா இருக்கீங்க? அக்கா புழுக்கள் இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப். நானும் ஒரு எல்லா இடத்துலையும் கேட்குறேன், எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குன்றீங்களே, யாராவது ஒரு ஆள் என் வீட்டுக்காருக்கு ஒய்ஃபாக இருக்கேன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? இதுதான் குழப்பம். கஷ்டப்பட்டு வீடை கட்டினது அவன் அப்பனாக இருக்கும். எங்கே போகிற? அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். அவனுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகுது. எல்லா இடத்துலையும் மிஸ் ஆகும். சரி, இன்றைக்கி தான் டிராக்டர்லாம் வந்துருச்சு, லாரியெல்லாம். ஒரு காலத்தில் வீடு கட்டணும்னா மாட்டு வண்டி தான், காளமாடு தான். வீடு கட்டுறதுக்கு செங்கல் சல்லி மணல் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கறது மாடு. கிரகப்பிரஸ்த அன்னைக்கு இந்த மாடை பின்னாடி எட்டு பசு மாட்டை கொண்டு வந்து சாமி கும்பிடுவாங்க. அப்போ அந்த காளமாடு எட்டி பார்க்கும், ஏண்டா வீடை கட்டுற வரைக்கும் என்ன யூஸ் பண்ணீங்க? எல்லாமே முரண்பாடாக இருக்கும். பார்த்தீங்களா? ஒருத்தர் நல்ல காரியத்தை செஞ்சால் என்ன சொல்கிறான்? அவன் ரொம்ப நாணயமானவே அப்படின்னா டீ வாங்கி தரேன். அவன் ஒரு சில்லற பெண்ணா சண்டைக்கு வரேன். ரெண்டும் ஒன்று தான். நாணயம் சில்லற ஏதாவது வித்தியாசம் இருக்கா? நம்ம ஆள் அப்படியே பழகிட்டோம். ரொம்ப அழகான மேடையாக இருந்தது. நிறைய கருத்துக்கள் சிந்தனைகள் இதுக்கு முன்னாடி நடந்த விழாவில் நிறையா சொல்லியிருப்பாங்க. நானும் புத்தகத்தை பற்றி நிறையா சொல்லுவேன். அதுவே உங்களுக்கு நிறைய கேட்டிருப்பீங்க இல்லையா? சரி, நிறைவு நாளாவது நீங்கள் சிரிச்சிட்டு போட்டோம்ன்றது தான் இவ்வளோ விஷயங்களை அடுக்கி சொன்னது. நல்ல விஷயம். கவிப்பேரை சொல்வார், எந்தெந்த வீட்டு திண்ணெல்லாம் சிரிப்பொலி கேட்குறதோ அந்த வீட்டு திண்ணையில் மரணம் வந்து உட்கார்வதே இல்லை. உன்னுடைய சிரிப்பின் நீளம் எவ்வளவோ அதுதான் உன்னுடைய ஆயுளின் நீளம். நீ ஒவ்வொரு முறை சிரிக்கும் போது உன் சவப்பெட்டியிலிருந்து ஒரு ஆணி கழட்டப்படுது.
வாழ்க்கை பூட்டியே கிடக்குது, அது சிரிப்பு சத்தம் கேட்கும் மட்டும் திறந்து கொள்ளுது அப்படின்வார். சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? மற்றவனை சிரிக்க வச்சு பார்ப்பது. அதைத்தான் இன்றைய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதிகாரிகள், நம்முடைய மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து இத்தனை பேர் முகத்தில் சந்தோஷம், கலகலகலண்டு மகிழ்ச்சியாக. ஒரு நிமிஷம் சிரித்தாலே டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சொல் ரத்தம் ஊறும்ன்றார். இவ்வளோ நேரம் நீங்கள் சிரிச்சிருக்கீங்க, ரொம்ப ஊறி காது வழியாக வலிஞ்சிடாமல் பக்கத்தில் ஒரு கிளாஸில் பிடிச்சிக்குங்க. அதுக்கு நம்ம தான் ஒரு பொருளோடு சிரிக்கிறோம். வெளிநாட்டிலாம் பார்த்துருக்கீங்களா, செகதி விழான்னு ஒன்று வச்சுருப்பேன், செகதியில் விழுகிறது, சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது அள்ளி எரிகிறது, அதுக்கு பேரெலாம் நகைச்சுவை கிடையாது. இப்படி ஒரு விஷயத்தை பொருளோடு கேட்டு, தமிழில் மட்டும்தான் அவ்வளோ விஷயங்கள் உண்டு. என்ன காரணம்னா, ஐநா சபை வாசலில் ஒரு வாசகம் எழுதி போடணும் ஒரு வரியில். அந்த வாசகம் ரொம்ப அழகான வாசகமாக இருக்கணும், யாரையும் புண்படுத்தாத வாசகமாக சென்டென்ஸாக இருக்கணும். உலகத்தில் 6800க்கு மேற்பட்ட மொழிகள் இருக்குது. இந்த 6800க்கு மேற்பட்ட மொழிகளில் எந்த வாசகம் எழுதலாம்? அப்படி என்ன எழுதி போட்டாங்க தெரியுமா? யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லி பூங்குன்றனார் எழுதுனது எழுதி போட்டாங்க. அதனால தான் அதுக்கு ஒரு விழா எடுக்கிறோம். நிறையா வாசிங்க குழந்தை கலைவாணி சரஸ்வதி இன்னும் வாசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க புத்தகத்தோடு, பார்த்தீங்களா? அப்போ நம்மளாம் படிக்கக்கூடாது, ஆனால் பசங்க சமாளிப்பான். 2000 ஆண்டுகளாக ஆண்கள் படிக்கிறாங்க, 75 ஆண்டுகாலமாக தான் பெண்கள் படிக்கிறாங்க. ஆனால் மார்க் ஒரு 6 எடுக்கிறா பார்த்தியா? ஏன்டா கம்மியாக எடுக்கிறேன்னு பையன்ட்ட கேட்டால் என்ன சொல்கிறான்? எப்படி எடுக்க முடியும்? எப்படியா எடுக்க முடியும்? மார்க்குக்கு என்ன சொல்கிறீங்க? மதிப்பெண்கள். எப்படி நாங்கள் எடுக்க முடியும்? மதிப்பு ஆண்கள்னு வைங்க. அவன் எப்படி எடுக்கலாதுக்கு எப்படி சமாளிக்கிறான் பாருங்கள். கல்விக்கு அதிபதி யார்? சரஸ்வதி. லேடிஸான மார்க்கை போடும், எங்களுக்கு எப்படி போடும்? ஆச்சரியப்படுத்தாய். அதனால் நிரம்ப இருக்கிறது, நிரம்ப மகிழ்ச்சியாக இருந்தீங்க. இதான் வேணும். காலம் மாற்றத்துக்கு நிறையா விஷயம் மாறிடுச்சு. பெரியவங்களாக இருக்கீங்க நிறையா பேர், அவங்களுக்கு அந்த பேச்செல்லாம் பிடிக்குமா என்னன்னு தெரியாது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப அழகான விஷயம்லாம் பார்த்துருப்பான். ஒரு பெரியவர் ஆரம்பித்தா ரொம்ப சலிப்போடு தான் பேசுவார். இன்றைக்கி உள்ள கலாச்சாரத்தை பார்த்துட்டு அதெல்லாம் அந்த காலமையா அப்படின்வார். ஆனால் எந்த காலமும் எவன்ட்டு சொல்லவே மாட்டார். என்னங்க அந்த காலத்தில் ஏன் அவ்வளோ பெருமையாக என்ன தான் இருந்துச்சு? அந்த காலத்தில் பெண்கள் கூந்தல் அவுத்து விட்டால் நெல்லு 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 தரையில் வந்து விழுந்துருக்கு. எங்கள் அப்பத்தால் 4 அடி உயர்ந்தான், கூந்தல் அவுச்சு கீழே வந்து விழி எங்கள் தாத்தா தூக்கிட்டே போவார் பின்னாடியே. அன்னைக்கு பெண்கள் கூந்தல் அவுத்து விட்டால் தரையில் வந்து விழுந்துருக்கு. இன்னைக்கு விழுது, தனியாக விழுது, தொப்புன்னு. அம்மா கீழே விழுந்துச்சு, வேறு வாங்கிட்டேக்கா, அது ஒரு 160 ரூபா, அதில் கொஞ்சம் ஈரு பேனு கூட்டிடுச்சு. பார்த்தீங்களா? இதனால தான் அவர் சொல்கிறார், ஆரோக்கியமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, எல்லாமே மாறி. ஆனால் இவ்வளோ தாய்க்குழந்தை வந்த சந்தோஷம். ஒரு காலத்தில் கொலையே நடந்தால் கூட பெண்கள் விட்டு வரமாட்டாங்க. கொலையே சன்னல் திறந்தால் பார்ப்பாங்க, என்னாச்சு மாரிமுத்து போயிட்டானா கதை பூட்டுங்கடி. அந்த காலத்தில் சன்னல் பின்னால் பெண்கள், இப்போ பாருங்க பெண்களுக்கு பின்னால் சன்னல். சன்னல் ஏனிப்படி நிலப்படி வச்சு அதில் ஒரு கயிறை வரை கட்டி தொங்க விட்டு போகிறாங்க. அதில் இவ்வளோ ஒரு குண்டை வரை கட்டி தொங்க விட்டு இந்த அம்மா ஓடி போய் சங்குன்னு பஸ்ஸில் சட்டான்னு கண்ட்ரேட்டு கண்ணில் அடித்து ஐயோயோன்னு விழுந்து 6 மாதம் குளுக்கோஸ் சேர்த்து படுத்திருக்கேன்ப்பா வாசிப்பு. இதனால தான் பெரியவங்களுக்கு சலிப்பு. யதார்த்தமாக இருங்க, இயல்பாக இருங்க சொல்கிறது. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படம் எடுத்தார், நல்லதுக்கு காலம் லைன். அதுக்கு தலைப்பு வச்சாங்க. எம்ஜிஆர் அவர் சொல்லிட்டாரு, அப்படி வைக்காங்க, நல்லதுக்கு காலம் லைன் வச்சிங்கன்னா தலைவரே சொல்லிட்டாருன்னு பூரா தப்பு பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. திருடாதேன்னு வைங்க. ஒரு தலைப்பு கூட இப்படித்தான் வரணும், மக்களை மாற்றிடும் நினச்சது ஒரு காலம். அன்னைக்கு பட தலைப்பே பாருங்களேன், அவன்தான் மனிதன், பெரிய மனிதன், நல்ல மனிதன், மணிசெம்பர்லேயே படம். இன்றைக்கி பாருங்கள், சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3, சிங்கம் 4, மொத்தமே 7 சிங்கம் தான் ஊருக்குள்ளே இருக்குது. அவன் அவ்வளோ கூண்டோடு. அப்புறம் சிறுத்தை, நடுநீசி நாய்கள். ஒரு ஆள்லாம் படம் எடுத்தார், இவன் வேற மாதிரி. ஏன் அவங்க அப்பா மாதிரி இருக்கக்கூடாதா? பயந்துருவாங்க. ஐயோ, நடுவில் கொஞ்சம் பக்கத்தான இங்கிட்டு வந்தீங்கன்னா அட்டையை காணாமல் ஓட்டிருக்காங்க. இப்போ எல்லாமே மாறிடுச்சு. அதனால் எப்போ அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் விழுந்துட்டான்னு என்ன செய்ய தெரியுமா? எந்திரிச்சு முதல்ல யாராவது நம்மளை பார்க்குறாங்களான்னு பார்ப்பேன், ஏன்னா அவமானம் போயிடும். அப்புறம் கையில் தட்டியிருக்கா, உராஞ்சிருக்கான்னு பார்ப்பேன். கீழே விழுந்தா அன்றைக்கி ஒருத்தன் பஸ்ஸில் விழுந்து சர்ன்னு 20 அடிக்கு எடுத்துகிட்டு போய் வேகமாக எந்திரிச்சு செல்ஃபோன் எடுத்து பார்க்குறேன், நல்ல வேலைக்கு கிராச் ஆகலை. அப்புறம் பார்க்குறேன் வலது காலை காணாமல் தெரிறேன். ஏன்னா வலது காலை காணாமனே எப்படி? எதை சார் முதல்ல கேட்கணும்? பார்த்தீங்களா? இதுக்கு தான் வருது. இப்போ எல்லா இடத்துலையும் ஒருத்தனுக்கு ஃபோன் வருது, இந்த ராங் நம்பர்லாம் என்ன, நம்ம ஃபோன்னால என்னென்ன அவதி காலார். வீட்டில் குடும்பத்தில் 3/4 சண்டைக்கு என்ன காரணம்? 11 மணிக்கு ஃபோன் வரும், சம்சார் எழுப்பு, என்ன அண்ணாரம் ஃபோனு, ஏதாவது கம்பெனி காலாக இருக்குமா? கம்பெனி காலாக உன் பழைய சண்டை தொடங்குதா?
சரின்ட்டு ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் போட்டு படுத்துட்டான். கிழுக்கு எரிஞ்சிருக்கு ஒரு 1:30 மணிக்கு. மறுபடியும் கூப்பிட்றா, அதான் நான் பியூட்டி புல்லுன்னு பஞ்சு வச்சுருக்கேன், பேட்ரி புல்லுன்னு வருது, ஏண்டி என் உசுரை வாங்கி தொல்லுறேன். பார்த்தீங்களா, இந்த சண்டைக்கெல்லாம் நிம்மதியெல்லாம் போனது இதட்டு தாங்க. வாட்ஸ்அப்பில் வர தகவப்பு, அதுலேயும் நீங்களாம் சமைக்கிற இன்றைக்கெல்லாம் 6 சமைக்கிறா பார்த்து பூரா யூடியூப் பார்த்தேன். சிக்கன் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு யூடியூப் கிச்சனில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த அம்மா செய்யுது, அதை போடும் இதை போடும் கறி மசாலா போட்டுக்கிட்டே இருக்கு. திடீர்னு போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, சட்டி கறி பூன்னு எரியுது. எங்கே புகையா வருதுங்க ஏன்டி உடனே அதை பார்த்து யார் சமைக்க சொன்னேன். ஒரு சமையல ஆம்பளை என்ன சார் சொல்லணும், வாவ், அதான சாப்பாடு. சாப்பிட்டு என்ன சொல்கிறேன், வாவ். இது எப்படி சாப்பாடாக இருக்கும் சொல்லுங்க பாருங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்டுனா ஆம்பளைக்கு அந்த சாப்பாடு அப்படி நெஞ்சிலே நிற்கணும். அன்னைக்கு ஒருத்தர் நெஞ்சே நின்றுச்சு. ஏன்னா நம்ம கிண்டல் பண்ணுறக்காக சொல்ல, அப்படி எல்லாரும் யூடியூப் பார்த்தானே சமைக்கும். ஒருத்தெல்லாம் தினமும் அதை சாப்பிட்டுட்டு அந்த அம்மா வித்தியாசமாக அன்றைக்கி ஓப்பன் பண்ணிச்சு. 12 மணிக்கு டிக்கா செய்வது எப்படி யூடியூப்பில், பர்கர் செய்வது எப்படி, பீஸா செய்வது எப்படி, சந்தோஷம் உட்காந்துருக்கான். ஆஹா, இன்னைக்கு ஏகப்பட்ட ஐட்டம் பார்க்குறான். 6 மணிக்கு உப்புமா கணிந்து வச்சுருக்கு. என்னம்மா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் போலங்க, ஏதோ அதுதான் போடுறாங்க. பார்த்தீங்களா, சிலருக்கு நேரம் அப்படியே தான் அமையும். ஆனால் நீங்கள்லாம் பெருமை என்ன சொல்கிறீங்க, நாங்கள் ஒரு தடவை சமைக்காட்டி என்ன ஆகும். ஆனால் முக்கால்வாசி ஹோட்டலில் பாருங்கள், 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டலில் ஆம்பளை தான் சமைக்கிறார். இவ்வளோ பெரிய தொப்பியை போட்டுக்கிட்டு கல்யாண மண்டபத்தில் 2000 பேருக்கு ஒரு ஆம்பளை சமைக்கிறான் சார். வெறும் மேலோட வேர்த்து ஒழுகுது, ஃபேன் கூட கிடையாது, தலைப்பா கட்டிட்டு கிண்டுறாங்க இருந்து பிடி இவ்வளோ பெரிய அகப்பையை வச்சு. உடனே டைனிங் ஹாலில் என்ன சாப்பாடு உப்பு கம்மியாக இருக்குது, வேர்த்து ஒழுது, என்ன உப்பு கம்மியாக இருக்கா அப்படின்னே சால்ட்டை ப்ராடக்ட் பண்ணுறான். பார்த்துருக்கீங்களா? ஏன் சொல்லனா, எல்லாருக்கும் யார் அழகுன்னெலாம் சொல்கிறோம்ல, பெண்கள் நீங்கள் அழகு தான். ஆனால் உங்கள் ஆதார் கார்டு பார்த்தா தான் தெரியும், அது வேறு, அது ஒரு பக்கம் விட்டுருவோம். வீட்டுக்குள்ளே நீங்கள் பெண்கள்னா காட்டுக்குள்ளே வந்து பாருங்கள், ஆண்கள் தான் அழகு. ஆண் சிங்கம் தான் பெடரியோடு அது வரும்போது ஒரு அம்சமாக இருக்கும். பெண் சிங்கத்தை பார்த்துட்டா முடியும் இல்லாமல் வாழும் இல்லாமல் சீக்கு வந்த கோழி மாதிரி ஓரத்தில் படுத்து கிடக்கும். ஆண் யானை பெண் யானை பாருங்கள், ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்கும், நடந்து வரும்போது ஒரு அம்சம். ஆண்மயில் பெண்மயில், ஆண்மயிலுக்கு தான் தோகை விரித்து ஆடும் 4 மணிக்கு இவ்வளோ வரி தோகை விரிச்சு. அப்படி ஒன்று ஒரு நாள் விட்டு கொடுத்துக்கிற வேண்டியதான். மகிழ்ச்சியான இடமா இந்த இடம் மாறியது. நான் பேசுனா 2-3 மணி நேரம் கூட பேசிடுவேன். ஆனால் உங்களுக்கு காலையில் பால்காரன் பால் போடுற அளவுக்கு வந்துடக்கூடாது. என்னுடைய அப்படி தான் ஒரு இடத்துல பேசிட்டு அப்படி ஆயிடுச்சு டைம். இங்கே ரொம்ப அறிவார்ந்த சபை. அதே போல் நானும் தொடக்கத்திலேருந்து இந்த விஷயங்களை எதுக்காக சொன்னேன்னா, நீங்கள் இன்றைக்கி தூங்கும்போது நல்லா தூக்கம், சிரித்துட்டு தூங்கும்போது ரொம்ப அழகான தூக்கமாக இருக்கும். உலகமே நான் ஒரு விஷயம் சொன்னேன், உலகமே சுருங்கிடுச்சின்னு சொல்லி. நேற்று இருந்தவே இன்றைக்கி இல்லைன்றாங்க கிடையாது, நைட்டில் இருந்தவே பகல் இல்லைன்ற அளவுக்கு நோய்கள் கூடி போச்சு. அன்றைக்கெலாம் சாப்பிட்டோன்னே வெத்தலை வாக்கு பெட்டி ஓப்பன் பண்ணுவாங்க, இன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சுன்னா மாத்திரை பெட்டி ஓப்பன் பண்ணுறோம். 6 மாத்திரை 7 மாத்திரை அப்படி. சின்ன வயசில் நம்மளாம் கலர் கலராக மிட்டாய் சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, இப்போ கலர் கலராக மாத்திரை அள்ளி அப்படி போடுறான். அந்த அளவுக்கு நோய் நொடி கூடி போனத்தில் நோயை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று நல்ல நகைப்பது. மகாத்மா காந்தி என்ன சொல்கிறார், இந்த சமுதாயத்தை எனக்கு சிரிக்கிற உணர்வு இல்லாட்டி நான் எப்பயோ இறந்து போயிருப்பேன். அறிஞர் அண்ணாவை அப்படி சொல்கிறார், இந்த நகைச்சுவை அவளை செய்யும். எம்ஜிஆரை கொடை வல்லன்னு சொல்கிறீங்க, அந்த கொடை வல்ல யார்கிட்ட கற்றுக்கிட்டார்னா என்எஸ் கிருஷ்ணன் நகைச்சுவாளர்கிட்ட தான் கற்றுக்கிட்டார், பிறருக்கு கொடுக்கின்றதே. அப்படி நல்ல இன்பமாக இந்த இடமே மாறி இருந்தது. நிறையா நண்பர்கள் நின்று கொண்டே ரசித்தீர்கள், ரொம்ப நன்றி. சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நல்ல ரசிகர் கிடைக்கும்னு சொல்லி எப்போயுமே நான் ஏங்குறது உண்டு. அது கிடைச்சிட்டா எனக்கு நல்லா தூக்கம் வராது. நீங்களாம் பார்த்தீங்களா அழகான, உங்களை எல்லாருக்கும் கைதட்டி நாம் நன்றி சொல்கிறேன். எதுக்குன்னா, உடனே சிரிக்கிறாளுக்கு 110 வயசு. ஒரு விஷயத்தை காதில் கேட்டு மூளைக்கு செலுத்தி உடனே வாயில் 3 செகண்ட். உடனே சிரிக்கிறாளுக்கு 110 வயசு. டே பருக்கு முழிக்கிறான் பாரு, அவனுக்கு பங்குனி 13. 110 பங்குனி 13 நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். எதையுமே டாக்டர்லாம் பாருங்கள், ஐசி வார்டுக்குள்ளே சொந்தக்காரங்க அலோவ் பண்ண மாட்டார். பார்த்துருக்கீங்களா? அவருடைய தாய் மாமே நான் தான், முதல்ல நீ வெளியே உட்காரியான்பார். எதுக்கு? 40 ரூபாய்க்கு ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வந்திருப்பேன், அழுகி போன ஆப்பிள் வாங்கிட்டு போய் அவன் நெஞ்சுக்கு காலுக்கு இழுத்துக்கிட்டு இருந்த போய் ஏதாவது அதிர்ச்சியாக சொல்லிடுறது. பக்கத்தில் மாப்பிள்ளை மாமா அப்படிங்க, நல்லா இருக்கே மாமா அப்படிங்க. நான் ஆசிரியத்துக்குள்ள வரும்போது ஒரு டெட் பாடி ஒன்று தூக்கிட்டு போனால் நீ தான் நினச்ச மாப்பிள்ளை அப்படிங்க. அவன் அதிர்ச்சி ஆவானா ஆக மாட்டானா? அதுக்கு தான் பாசிட்டிவாக பேசுங்கன்னா பேசுகிறதே இல்லை. யார் பேசுகிறோம் பாசிட்டிவாக பேசுகிறேன். அதுக்காகத்தான் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நான் பாசிட்டிவாக பேசுகிறேன். என்னென்ன கே ராமசாமின்னு சொல்லி ஒரு பெரிய நடிகர் இருந்தார், அவர் ஒரு பாட்டு வேணாம்னு சொன்னாங்க. நான் பாட மாட்டேன் இனி பாட மாட்டேன், இந்த பாட்டு ரொம்ப நெகட்டிவாக இருக்குது வேணாம் அப்படின்னாங்க.
அவர் நான் பாடிய ஆவேன் பாடினார், அதான் அவருக்கு கடைசி பாட்டு. டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் மிகச்சிறந்த பாடகர், ஒரே ரெண்டு பாட்டு தான் அவர் கடைசி பாட்டாக போச்சு. எது? நான் ஒரு ராசி இல்லாத ராஜான்ற பாட்டு அவர் கடைசி பாட்டாக போய். அது மாதிரி இந்த வார்த்தைகளே அப்படி செய்யும். அதனால் முடிந்த அளவுக்கு குழந்தைகளை காலையில் எழுப்பும்போது உற்சாகமாக எழுப்புங்கள்ன்றாங்க. எப்படி எழுப்பணுமா? எந்திரிங்க, நாகப்பட்டினம் கமிஷனர் எந்திரிங்க, வேளாங்கண்ணி கமிஷனர் எந்திரிங்க, கலெக்டர் எந்திரிங்க சொல்லணுமா. அப்போ தான் அவனுக்கு ஒரு பாசிட்டிவாக காலையிலே. நம்ம காலையில் எப்படி எழுப்புகிறோம் குழந்தைய? எந்திரி எருமை, அப்படி அவன் எருமை மாதிரியே தெரிப்பேன். படிடா, படிப்பங்கழுத என்னத்தை படித்தேன். வெளிநாட்டில் பாருங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து 1200 கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படி தெரியுமா? இந்த விஷயத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். ஸ்கூலில் சேர்த்து வராங்க எடிசனுடைய அம்மா. ஸ்கூல் வாத்தியார் பார்க்குறாரு. ஒரு வாரம் கழித்து ஒரு பேப்பரில் அந்த எடிசன் எழுதி கொடுக்குறாரு. அதை அவங்க அம்மா வீட்டில் வாங்கி பார்க்குறாங்க. அம்மா என்னம்மா சார் எழுதியிருக்காங்கன்னு கேட்குறா எடிசன். அதில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? இந்த பையன் மூளை வளர்ச்சி இல்லாதவன், முட்டாள், இவனுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க முடியாது, சொல்லிக் கொடுத்தாலும் புரியாதுன்னு எழுதி கொடுத்துருக்கான். இதை போய் அவன்கிட்ட சொல்ல முடியுமா? டேய், நீ பெரிய அறிவாளியாம்டா, உனக்கு சொல்லித்தரதுக்கு வாத்தியாருக்கே அறிவில்லையா, என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு அந்த பேப்பர் மடித்து புக்கில் வச்சுட்டு அம்மாவே தன்னுடைய எடிசனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அம்மாலாம் இறந்த பின்னாடி நிறையா கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த லைட்டு கண்டுபிடிச்சது, சினிமா கண்டுபிடிச்சது எல்லாம் அவர் தான். இத்தனை கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சா கூட அந்த வீடு ஷிஃப்ட் பண்ணுறப்ப அந்த பேப்பர், அந்த புத்தகத்துக்குள்ள அந்த பேப்பர் எடுத்து பார்க்குறார் எடிசன். எதற்கும் லாயக்கற்றவன் இவன் ஒரு முட்டாள், இவனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. அதை பார்க்குறான். இவ்வளோ நெகட்டிவான விஷயத்தை அம்மா எவ்வளோ பாசிட்டிவாக சொல்லி கொடுத்து இன்றைக்கி இவ்வளோ கொண்டு வந்திருக்காங்களே. நம்மளாம் வந்து என்ன செய்வோம்? வாத்தியார் சொன்ன மாதிரியே இருக்கவார். வெளிநாட்டு இத்தனை அறிஞர் விஞ்ஞானி இருக்கான்னு என்ன அர்த்தம்? போட்டி ஓட்டுட்டு எனர்ஜியை சொல்கிறாங்க, எனர்ஜியை வளர்க்குறாங்க. பயம் பிறந்தோம் வெளிநாட்டில் சொல்லுவாங்களாம், நம்மளுக்கு பிரதமர் பிறந்துட்டான். உடனே அம்மா அப்படி சொல்லுவாங்க, சயின்டிஸ்ட் பிறந்துட்டான்னு சொல்லுங்க. போட்டி ஓட்டுட்டு வளர்க்குறது. நம்ம ஊரில் ஒரு பயம் பிறந்தோன்னா அம்மா சொல்லும், எனக்கு கொல்லியோட மயம் பிறந்துட்டான். உடனே அப்பா எனக்கு பிச்சை எடுத்து கூட கஞ்சி ஊற்றுவான். கொல்லியும் போட்டு பிச்சை எடுத்துக்கிட்டே இருந்தால் பிச்சை தான் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் பாசிட்டிவாக சொல்லுங்கள், இதே போல் மகிழ்ச்சியாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். ரொம்ப அருமையான வாய்ப்பு. அழகான முகங்களை பார்த்து எனக்கு உற்சாகம் கிடைத்தது. எப்போயுமே இறைவன் உங்களுக்கு இந்த மகிழ்ச்சியை தொடர்ச்சியாக கொடுக்கட்டும். துண்டு பண்ணுவதில் வாழ்க்கை, உண்டு பண்ணுவது அப்படின்வாங்க. விதைப்பதில் வாழ்க்கை, அன்பை விதைப்பது தான் வாழ்க்கை அப்படின்வாங்க. அது மாதிரி எப்போயுமே அன்பாகவே சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவே இருப்போம். மகிழ்ச்சி எல்லா இடத்திலும் பெருகட்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பிறந்தோடனே தாய் அள வைக்கிறோம், இறந்த முன்னாடி சொந்தங்கள்லாம் அள வைக்கிறோம், இருக்கும்போதாவது மற்றவர்கள் மகிழ்விப்போன்ற நோக்கத்தில் தான் இன்றைக்கி நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இப்படி ஒரு ஏற்பாடு. பிறக்கும்போது தாயை அள வைத்து பிறக்க வேண்டும் ஒரு குழந்தை, இறக்கும்போது ஊரவே அள வைத்து இறக்க